ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 7:27 ஆகுது. நம்ம காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு ஜோனுக்கு கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து கிளம்புறோம். இதே மாதிரி சீக்கிரமாக இன்றைக்கி முடியுதா இல்லை இன்றைக்கும் லேட் ஆகுதாங்கிறத பார்ப்போம். ஸோ ஒரு வழியாக ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம அதை அங்கே மேப்பில் பார்த்தா தெரியும் நம்ம ஜோன் வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனுக்குள்ளே இப்போ என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம ஷிஃப்ட்டு வந்து புக் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டு வந்து புக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே வந்து தான் புக் பண்ணணுன்றதில்ல, 2 நாளுக்கு முன்னாடியே கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி புக் பண்ணுறதை காட்டுறேன். ஸோ அப்படி தான் வந்து ஷிஃப்ட்டு புக் பண்ணணும். உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷிஃப்ட்டு புக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட்டு புக் பண்ணால் தான் நம்ம வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து லாகின் பண்ணுறதுக்கு மேலே இங்கே ஆன்லைன் கொடுத்தா போதும். ஸோ ஆன்லைன் கொடுத்தோம்னாக்கா நம்ம இப்போ ஆன்லைன் வந்துவிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம லாகின் பண்ணியாச்சு ஜோனுக்குள்ளே வந்து. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ்லாம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னே போனோம் அப்படின்னாக்கா A2B ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் நமக்கு ஆர்டர் வரும். ஸோ A2B வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம். ஸோ இன்னும் ஆர்டர் இன்னும் வரல. ஆனாக்கா எப்போ வரும்னு தெரியல, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 7:57 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. அக்செப்ட் கொடுத்துப்போம். ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ரீச் பிக்கப் லொக்கேஷன் இது கொடுத்துப்போம். இது வந்து என்னென்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃபி வெரிஃபிகேஷன் கேட்குது. ஸோ அந்த செல்ஃபி வெரிஃபிகேஷன் முடிச்சோம்னாக்க தான் நமக்கு ஆர்டர் என்னங்கிறது காமிக்கும். ஸோ செல்ஃபி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஐட்டம்ஸ்லாம் ஷோ ஆகுது. ஸோ இந்த ஐட்டம் தான் இன்றைக்கி கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஆர்டரில். ஸோ இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்குள்ளே போய்ட்டு இந்த ஐட்டம் வந்து பிக்கப் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெஸ்டாரண்ட்குள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டர் ஐட்டம்ஸ்லாம் இன்னும் பார்சல் காட்டில் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரவுண்ட் டேபிள் வந்து காலியாக இருக்குது. இங்கே தான் பார்சல் கட்டி வைப்பாங்க நம்ம எடுத்துக்கிற மாதிரி. இப்போ தான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் எங்கேருந்து தான் மேப்பில் பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி போய்ட்டு மேப் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பக்கத்தில் தான் இருக்காங்க கஸ்டமரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பார்சல் நம்ம கையில் வாங்கிட்டோம். இதை வந்து கஸ்டமர் லொக்கேஷன் போய் நம்ம டெலிவரி பண்ண வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர், ஃபஸ்ட்டு பிக்கப், ஃபஸ்ட்டு டெலிவரி. ஸோ இன்றைக்கி நாள் இப்படி இருக்குது. ஸோ எப்போ முடியுங்கிறது தெரியல. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்து பார்சல் நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ஸோ 20 ரூபா நம்ம கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட் ஆர்டர் 20 ரூபா. ஸோ இன்னும் வந்து நமக்கு ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுதுன்னு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8:15. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது செகண்ட் ஆர்டர் அடிச்சிருச்சு 32 ரூபா, 8.44 கிலோமீட்டர். ஸோ அக்செப்ட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ செகண்ட் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். 34 ரூபா வந்திருக்கு. கஸ்டமர் லொக்கேஷன் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யோகிராம் ஆசிரமம் முன்னாடி இருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 9 மணி டைமில் காலையில் டிஃபன் வந்து அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அன்னதானம் நம்ம சாப்பிட்டோம். ஒரு இட்லி உப்புமா வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நீங்கள் எங்கேயாச்சும் திருவண்ணாமலையில் காலையில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டு பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் இங்கே வந்து சாப்பிட்டு வந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ வண்டி இங்கே நின்றுட்டுருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 43 ரூபா தேவை ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. மொத்தமாக எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரத்துக்கு 4 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ 1:02 ஆகுது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இன்சென்டிவ் வந்து முடிச்சிருக்கோம். இப்போ இன்னும் ஒரு 47 ரூபா தேவை செகண்ட் இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 1:58 ஆகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம 2வது இன்சென்டிவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் ஸ்பீடாக தான் வந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 169 ரூபா தேவை 3வது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் 206 ரூபா ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னன்னு தெரியல, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் மிக்சர் குடிக்கலான்னு வந்திருக்கேன். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் சிலைக்கு ஆப்போசிட்டில் ஒரு கடையில் வந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:10 ஆகுது. நம்ம 3வது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 86 ரூபா தேவை ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக 280 ரூபா ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 289 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கூட வரல. ஸோ A2B தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அதே நிலைமையில் தான் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ஆர்டர் கூட வரல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னன்னு தெரில, ரொம்ப டல்லாக போயிட்டுருக்கு. ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆனதால் பார்த்தீங்கன்னா ஒரு டீ, ஒரு பன்னு, ஸோ ஒரு டீ பிரேக் ஃப்ரெண்ட்ஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:59 ஆகுது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 40 ரூபா தேவை 3வது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஆர்டர் கேப்ட்டு தான் வந்துக்கிட்டு இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கேர்ள்ஸ் ஸ்கூல் பக்கத்தில் பொன்ராஜன் கடைக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த
இந்த ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து கோபி மஞ்சூரியன், அப்புறம் சிக்கன் ரைஸ், எக் ரைஸ், காளான் ஃப்ரை இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சூரியன் வாங்கிட்டோம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 35 ரூபா தான். ஸோ இங்கே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அண்டு லோ ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 6:58. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் 3வது எக்ஸ்டெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 17 hours தான் ஓட்டியிருக்கோம். ஸோ காலையில் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ஓட்டியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ 7:38 ஆகுது. 4வது இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 96 ரூபா தேவை 5வது இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் வேகமாக வந்துட்டுருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ வேகம் முடியுதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:03 ஆகுது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் இன்சென்டிவ் முடிச்சிட்டோம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் 14 மணி நேரம் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் இன்சென்டிவ் முடிக்க முடிஞ்சிச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாகவே வந்துருந்தோம். ஒரு 7:30 அந்த மாதிரியே வந்துருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப மோசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும். ஸோ ஒரு வழியாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்சென்டிவ் வந்து ஃபுல் இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆனால் காலையில் 7 மணிக்கும் 7:30 கிட்ட வந்தோமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் 11 மணிக்கு வந்தாலுமே ஸோ இதே டைம் தான். இது கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இது கொஞ்சம் இப்படி இருக்கிறது வருத்தமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டீ 2 சமோசா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சமோசா தான் கேட்டேன். ஸோ கடை மூடுற டைமுங்கிறதால எக்ஸ்ட்ரா இருந்ததால் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு சமோசா வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். நீங்கள் வந்து திருவண்ணாமலையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் வந்து ஸ்விக்கி ஓட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்விக்கி டெலிவரி பார்த்து வீடியோ யாராச்சும் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அண்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ படிச்சுட்டு இப்போ என்ன ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த டீ 2 சமோசா மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 20 ரூபா தான் வாங்கினாங்க. ஒரு சமோசாவுக்கு காசு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்விக்கி ஓட்டுறதுக்கான இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி வந்து நமக்கு எந்த ஒரு போனஸும் இல்லை, ரெயின் சார்ஜும் இல்லை, டிப்ஸும் இல்லை. ஸோ பேசிக்காக அமௌண்ட் என்ன வருமோ அது இன்றைக்கி வந்திருக்கு 1196 ரூபா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் காசு ஒரு 300 ரூபா அண்டு டீ ஸ்நாக்ஸு இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதா இன்றைக்கான ஏர்னிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.